ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஹாட் அண்ட் ஸ்பைஸியான ஒரு சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கடல்பாசி, பிரிஞ்சி இலை, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு நச்சு வச்சுருக்கேன். தென் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு ஹீட் ஆனோன்னு ஆயில் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா அரோமா வர வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக, வெங்காயம் நான்வெஜ்ஜை பொறுத்தவரை ஆனியன் நல்லா ப்ரௌனாக வர நல்லா வதங்கிக்கணும். அப்போ ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை ஆட் பண்ணி நல்லா அதையும் வதக்கிக்கணும். தக்காளி ஆட் பண்ணி வதக்கும்போது ஸ்லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கும்போது சால்ட் ஆட் பண்ணோன்னா நல்லா குயிக்காக வதங்கிடும். ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து நான் நிறையா பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை ஆட் பண்ணி வதக்குனதுக்கப்புறம் சிக்கனையும் ஆட் பண்ணிக்கணும். பூண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி, எண்ணெய் எல்லா ஸ்பைசஸும் சிக்கனோட மர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டு சிக்கன் ஹாஃப் பாயில் ஆனால் அந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். நல்லா கிளறி விட்டு இந்த ஸ்டேஜில் நான் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டு சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி விடும். ஸோ அதை நமக்கு அந்த வாட்டரோட குவான்டிட்டியை பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நான் சிக்கன் மசாலா கடையில் வாங்கின சிக்கன் மசாலா ஆட் பண்ணி மிளகாத்தூள் நல்லா ஸ்பைஸியாக இருக்கணுன்ட்டு மிளகாத்தூள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நல்லா சிக்கன் ரொம்ப நேரம் பாயில் ஆகக்கூடாது. மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணோன்னா ஒரு நல்ல ஸ்பைஸியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சால்ட் சிக்கனுக்கு தேவையான ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே சால்ட் போட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு டெலிஷியஸான சிக்கன் கிரேவி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.